நீங்கள் சொன்னதில் உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் சொன்னதில் உறுதியாக இருக்கிறீர்களா? இதை இங்கிலீஷில் ஆர் யூ ஷூர் ஆஃப் வாட் யூ சைட், ஆர் யூ ஷூர் ஆஃப் வாட் யூ சைட் என்று சொல்லலாம். நீங்கள் தாமதமாக எழுந்திருக்க பழகிவிட்டீர்களா? நீங்கள் தாமதமாக எழுந்திருக்க பழகிவிட்டீர்களா? இதை இங்கிலீஷில் ஆர் யூ யூஸ்டு ஸ்டேயிங் அப் லேட், ஆர் யூ யூஸ்டு ஸ்டேயிங் அப் லேட் என்று சொல்லலாம். நீ வருகிறாயா இல்லையா? நீ வருகிறாயா இல்லையா? இதே இங்கிலீஷில் ஆர் யூ கம்மிங் ஆர் நாட், ஆர் யூ கம்மிங் ஆர் நாட் என்று சொல்லலாம். நீ எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றாய்? நீ எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றாய்? இதை இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். உன் உடல்நிலை கொஞ்சமாவது பரவாயில்லையா? உன் உடல்நிலை கொஞ்சமாவது பரவாயில்லையா? இதை இங்கிலீஷில் ஆர் யூ ஃபீலிங் எனி பெட்டர், ஆர் யூ ஃபீலிங் எனி பெட்டர் என்று சொல்லலாம். நீ பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா? நீ பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா? இதை இங்கிலீஷில் ஆர் யூ டெல்லிங் அ ஃபிப், ஆர் யூ டெல்லிங் அ ஃபிப். ஃபிப் என்றால் லை என்று அர்த்தம். How are you setting in? How are you setting in அப்படின்னு சொன்னா உனக்கு புதிய இடம் அல்லது தொழில் பழக்கமாகி விட்டதா? புதிய இடம் அல்லது தொழில் பழக்கமாகி விட்டதா? இப்போ பழகி போச்சா? இதை இங்கிலீஷில் how are you setting in என்று சொல்லலாம். நீ எந்த வாசனை திரவியம் பயன்படுத்துகிறாய்? நீ எந்த வாசனை திரவியம் பயன்படுத்துகிறாய்? இதை இங்கிலீஷில் what perfume are you wearing, வாட் பெர்ஃப்யூம் ஆர் யூ வெயரிங் என்று சொல்லலாம். நீ காரில் போகப் போகிறாயா? நீ காரில் போகப் போகிறாயா? இதை இங்கிலீஷில் ஆர் யூ கோயிங் பை கார், ஆர் யூ கோயிங் பை கார் என்று சொல்லலாம். நீ பணமாக செலுத்துகின்றாயா? நீ பணமாக செலுத்துகிறாயா? இதை இங்கிலீஷில் ஆர் யூ பேயிங் பை கேஷ், ஆர் யூ பேயிங் பை கேஷ் என்று சொல்லலாம். நீ ஏன் என் மீது கோபமாக இருக்கின்றாய்? நீ ஏன் என் மீது கோபமாக இருக்கின்றாய்? Why are you cross with me? Why are you cross with me என்று சொல்லலாம். உங்கள் மனம் சரியில்லையா? உங்கள் மனம் சரியில்லையா? உனக்கு மனசு சரியில்லையா? இதை இங்கிலீஷில் are you out of your mind, are you out of your mind என்று சொல்லலாம். அவன் விரைவில் இங்கே இருப்பான், அவன் விரைவில் இங்கே இருப்பான். He'll be here soon, he'll be here soon என்று சொல்லலாம். கடல் இங்கே ஆழமில்லாது இருக்கின்றது, கடல் இங்கே ஆழமில்லாது இருக்கிறது. ஸோ இதை இங்கிலீஷில் the sea is shallow here, the sea is shallow here என்று சொல்லலாம். நீ அங்கு சென்றாயா? நீ அங்கு சென்றாயா? இதை இங்கிலீஷில் did you go there, did you go there என்று சொல்லலாம். நீ யாரை பார்த்தாய்? நீ யாரை பார்த்தாய்? இதை இங்கிலீஷில் whom did you see, whom did you see என்று சொல்லலாம். மன்னித்து விடு, நான் உன்னை காயப்படுத்தினேனா? மன்னிச்சுக்கோ, நான் உன்னை கஷ்டப்படுத்தினேனா? இதை இங்கிலீஷில் சாரி டிட் ஐ ஹர்ட் யூ, சாரி டிட் ஐ ஹர்ட் யூ என்று சொல்லலாம். செய்தியை அவனிடம் சொன்னாயா? செய்தியை அவனிடம் சொன்னாயா? Did you give him the message, did you give him the message என்று கேட்கலாம். ஏன் நீ அந்த ஜன்னல்களை திறந்திருக்க விட்டாய்? நீ ஏன் அந்த ஜன்னல்களை திறந்திருக்க விட்டாய்? இதை இங்கிலீஷில் why did you leave the windows open, why did you leave the windows open என்று சொல்லலாம். இந்த கதையை நீயே சொந்தமாக எழுதினாயா? இந்த கதையை நீயே சொந்தமாக எழுதினாயா? Did you write this story on your own, did you write this story on your own என்று கேட்கலாம்.
நீ பதிலை கண்டுபிடித்தாயா? நீ பதிலை கண்டுபிடித்தாயா? Did you find the answer? Did you find the answer என்று கேட்கலாம். உனக்கு பிடித்திருக்கிறதா? ஆம். உனக்கு பிடித்திருக்கின்றதா? ஆம். இது இங்கிலீஷில் Did you like it? Yep. Did you like it? Yep என்று சொல்லலாம். இன்று நீ வரவில்லையா? இன்று நீ வரவில்லையா? Didn't you come today? Didn't you come today என்று கேட்கலாம். நீங்கள் நீங்கள் என்னை சொல்கிறீர்களா? நீங்கள் என்னத்தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னா Do you mean me? Do you mean me? நீங்கள் சரியாக என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சரியாக என்ன சொல்கிறீர்கள்? What exactly do you mean? What exactly do you mean? நீ சொன்னபடி வந்துவிட்டாய். நீ சொன்னபடி வந்துவிட்டாய். இதை இங்கிலீஷில் You came as you said என்று சொல்லலாம். You came as you said. உங்களை காயப்படுத்தவில்லையா? உங்களை காயப்படுத்தவில்லையா? இதை இங்கிலீஷில் Didn't hurt you? Didn't hurt you என்று சொல்லலாம். அவள் அதை சிறிதேனும் புரிந்து கொள்ளவில்லை. அவள் அதை சிறிதேனும் புரிந்து கொள்ளவில்லை. She didn't understand it at all. She didn't understand it at all என்று சொல்லலாம். புதிய மாணவன் மற்றவர்களுடன் உடனொத்து போகவில்லை. புதிய மாணவன் மற்றவர்களுடன் சகஜமாக பழகவில்லை. இதை இங்கிலீஷில் The new student didn't fit in. The new student didn't fit in என்று சொல்லலாம். அவள் உன்னை வருத்தமடைய செய்ய நினைக்கவில்லை. அவள் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கவில்லை. ஸோ இதை இங்கிலீஷில் She didn't mean to upset you. She didn't mean to upset you.